இந்த உலகில் எவ்வளவோ சந்நியாசிகள் மகான்கள் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை. ஒரு சிலரை தான் காலம் மறவாது போற்றி துதிக்கின்றது. அவர்களில் ஒருவர்தான் நம் ஆன்மீக உலகம் பெரிதும் போற்றி வணங்கும் காஞ்சி பெரியவர். காஞ்சி காமகோடி மடத்தின் 68வது பீடாதிபதியான இவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சங்கராச்சாரியார் என்று ஸ்ரீமடத்தின் வழக்கப்படி அழைக்கப்பட்ட போதிலும் காஞ்சி பெரியவர் என்கிற விழிப்பே முன்னிற்கிறது. விழுப்புரத்தில் 1894 பிறந்த இவரின் இயற்பெயர் சுவாமிநாதன். காஞ்சி மடத்தின் பீடாதிபதியாக இவரது தாய்வழி உறவினர் 1907 நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு தாயுடன் சென்றிருந்தார் சுவாமிநாதன். உறவினர் திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால் சுவாமிநாதனை ஆச்சாரியராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டது. அப்போது இவருக்கு வயது 13. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்று இவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. பிரமிக்கத்தக்க நினைவாற்றல் கொண்ட இவர் சமஸ்கிருதம், வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணம், இதிகாசம், உபநிடதங்களை ஆழமாக கற்றார். இயல்பான அறிவு கூர்மையும் ஆன்மீக நாட்டமும் கொண்டிருந்த சிறுவனை ஆன்மீக பயிற்சிகளும் அனுஷ்டானங்களும் ஆன்மீக ஞானியாக மறுவடிவம் பெற வைத்தன. வேத சாஸ்திரங்களை மக்களிடம் பரப்பவும் வளப்படுத்தவும் பல மாநாடுகளை நடத்தினார். 14 மொழிகள் அறிந்த இவர் எளிய, இனிய, சரளமான சொற்களில் வேத சாஸ்திரங்களில் உள்ள அரிய உண்மைகளை எடுத்துக் கூறினார். இவரது ஆன்மீக உரைகள் பாமர மக்களையும் எளிதில் கவர்ந்தன. வெளிநாட்டு பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், ஏழை எளியவர்கள் என யார் வந்தாலும் அனைவரிடமும் சமமான கருணையும் நேசமும் காட்டுவார். மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் விலங்குகளிடமும் அன்பு செலுத்தினார். சீடர்கள், பக்தர்களால் சிவஸ்வரூபமாகவே வணங்கப்பட்டார். நடமாடும் தெய்வம் என போற்றப்பட்டார். உண்மையான துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர். எல்லா இடங்களுக்கும் நடந்தே செல்வார். பாத யாத்திரையாக நாடு முழுவதும் சுற்றி ஆன்மீக கருத்துக்களை பரப்பினார். காஞ்சி மடத்தின் தலைவராக 87 ஆண்டுகள் இருந்தார். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 100வது வயதில் 1994 ஆண்டு சித்தியடைந்தார். காஞ்சி பெரியவர், பரமாச்சாரியார், காஞ்சி முனிவர், மகா பெரியவர் என்றெல்லாம் பக்தர்களால் பரவசத்துடன் அழைக்கப்பட்டவரின் வாழ்க்கை வரலாறு, அவர் நடத்திய அதிசயங்களை வரும் நாட்களில் பார்ப்போம்.